சிவனுக்கு பிச்சாடனர் வடிவம் எப்படி வந்தது தெரியுமா? ஒரு சமயம் தாருகா வனத்தின் முனிவர்கள் மற்றும் அவர்களுடைய மனைவியர்கள் கடவுள் கொள்கையில் நம்பிக்கையின்றி இறைவனை மதிக்காமல் தங்களுக்கு மும்மூர்த்திகளும் இணையானவர்கள் இல்லை என்றும் வேத மந்திரங்களும் வேள்விகளும் தான் சிறந்தவை என்று கர்வமுற்றிருந்தனர். இறைவனை மதியாத தாருகாவனத்து முனி குடும்பத்தவர்களை நல்வழிப்படுத்த நினைத்த ஈசனார் திருமாலை மோகினி வேடத்தில் வரச் செய்து தாம் பேரழகு பொலியும் இளைஞனாக கோலம் கொண்டு தாருகாவனத்துள் அழகிய பிச்சாண்டவர் கோலத்தில் ரிஷிகளின் குடில்களுக்குச் சென்றார். பிச்சாண்டவரின் அழகைக் கண்ட முனி மனைவியர்கள் காதல் வயப்பட்டு தங்கள் கணவர்களை விட்டுவிட்டு பிச்சாண்டவர் பின்னே சென்றனர். முனிவர்களும் மோகினியின் அழகில் மயங்கி ஆசை வயப்பட்டு பின்னே சென்றனர். அவர்களுக்கு சுய நினைவு வந்தபோது தாமும் தம் மனைவியரும் நிற்கும் கோலத்தை உணர்ந்து கோபம் கொண்டு பிச்சாண்டவர் வடிவில் இருந்த சிவனாரை அழிக்க யாகம் ஏற்றி புலி, யானை, பாம்பு, சூலம், மான், பூதப்படை முதலியவைகளை ஒவ்வொன்றாக ஏவி சிவனை அழிக்க முயன்றனர். ஆனால் அப்படைகள் பிச்சாண்டவரை கொல்லும் ஆற்றல் இல்லாது போய் பிச்சாண்டவருக்கே ஆடையாய், அணியாய், கருவியாய் அடைக்கலம் புகுந்தன. இறுதியாக வேள்வித் தீயையும் ஏவினார்கள். ஈசன் யாகத்தீயை கையிலேந்தி திருநடனம் புரிய வந்திருப்பது முழுமுதற் பரமே என்றுணர்ந்த முனிவர்கள் தம் தவறை உணர்ந்து நல்லறிவு பெற்று ஈசனை வணங்கினர்.